தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். டீ கடை அப்படிங்கிறது ஒரு சமுதாயத்தோட கண்ணாடின்னே சொல்லலாம். சின்ன சின்ன பிரச்சனைகள்லேருந்து உலக அளவில் இருக்கிற பிரச்சனைகள் வரைக்கும் அங்கே அலசப்படும். அதே மாதிரி சமூகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது டீ கடையில் ரொம்ப ஈஸியாக பிரதிபலிக்கும். விலைவாசியாக இருந்தாலும் சரி, அரசியல் மாற்றமாக இருந்தாலும் சரி, உள்ளூர் அரசியலிருந்து உலக அரசியல் வரைக்கும் மற்ற எல்லா விஷயங்களும் அங்கே விவாதிக்கப்படும். அது ஒரு கண்ணாடியாகவே இருக்கும். அப்படி இருக்கிற டீ கடையில் ஒரு விலைவாசி உயர்வு என்பது மிகப்பெரிய ஒரு முடிவுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா டீ கடை உரிமையாளர்கள் எப்பொழுதுமே அந்த விலையை உயர்த்தாமல் அதுக்குள்ளே கட்டுக்கோப்பாக வைக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஆனால் அவர்களே இப்பொழுது ஒரு விலை உயர்வை அறிவித்திருக்கிறார்கள். சென்னையில் 12 ரூபா விற்றுட்டு இருந்த டீ 15 ரூபாய்க்கும், 15 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்த காஃபி 20 ரூபாய்க்கும் விலையேற்றம் இன்றிலிருந்து அமுலாகிறது. அப்படி இருக்கப்ப எதனால் இந்த விலைவாசி உயர்த்தப்பட்டிருக்கிறது? என்ன காரணம்? இதற்கு பின்னணியில் எதுவும் வணிக காரணங்கள், லாபம் ஈட்டும் நோக்கம்தான் இருக்கா, இல்லை அவர்களுக்கு வேறு வாய்ப்பு இல்லையா இப்படின்னு நிறைய கேள்விகள் இருந்திருக்கு. அப்படியே இருந்தாலும் கூட இந்த விலைவாசி உயர்வு என்பது சாதாரண மக்களை தான் பாதிக்கும். ஹாபிட்டுக்காக குடிக்கிறவங்களை தாண்டி பசிக்காக இன்னும் டீ குடிக்கும் மக்களை கொண்டிருக்கிற நகரம் தான் நம்மளோட நகரம். அப்படி இருக்கப்ப இந்த விலைவாசி உயர்வு எப்படியெல்லாம் பாதிக்கப் போகிறது, எப்படியெல்லாம் பாதித்திருக்கிறது என்பது குறித்து தான் இன்றைய உரைகள் நிகழ்ச்சி வாதிக்க இருக்கிறது. டீ காஃபி விலை உயர்வு, அடித்தட்டு மக்களுக்கு அடி என்பது குறித்து விவாதிக்க நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர்கள் டீ கடை உரிமையாளர் சங்கத்தை சேர்ந்த திரு CK தாமோதரன் அவர்கள். வணக்கம் சார். மற்றும் அரசியல் விமர்சகர், பத்திரிகையாளர் திரு VS ராமன் அவர்கள். வணக்கம் சார். சார், எதனால் இந்த டீ காஃபி விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது சார்? என்ன காரணத்தால் உயர்த்திருக்கீங்க? ஏன்னா பால் விலை உயர்வு இல்லை, சிலிண்டர் விலை உயர்வு இல்லை, மற்ற விலைகள் எதுவும் விலை உயர்த்தவே இல்லை. ஆனால் இன்றைக்கி ஏன் விலை உயர்த்திருக்கீங்க? இன்றைக்குள்ள டீ கடை டீ விளைவுக்கு காரணம் முக்கியமான கட்டிட உரிமையாளர் வாடகை ஏற்றியிருக்காங்க. அதே மாதிரி இன்றைக்கு எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. பால் விலை உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். காப்பித்தூள் விலை உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். டீ தூள் விலை உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, பால் விலை உயர்ந்த மாதிரி எதுவும் நியூஸ் இல்லை. ஒரு டீ தூள் விலையும் எதுவும் உயரல, காஃபி விலையும் அதே தான். டீ தூள் விலை உயர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. 3 வருஷம் டீக்கு வந்து விலை ஏற்றிட்டு கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு நம்ம 3 வருஷத்துக்கு பிறகு தான் இப்போ டீ நம்ம விலை ஏற்றுறோம். அதுக்கு பிறகு எத்தனையோ மடங்கு டீ தூள் விலை ஏறி இருக்குது. அதே மாதிரி பால் விலை ஏறி இருக்குது. அதே மாதிரி கட்டிட வாடகை ஏறி இருக்குது. கரண்ட் பில்லு ஏறி இருக்குது. டீ கடை வேலை செய்கிறதுங்கள தொழிலாளர்களில் கூலி வந்திருக்கு. இதனெல்லாம் அடிப்படை வசதி அடிப்படை வச்சு தான் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து டீ கடைக்காரங்க வந்து டீ விலை ஏற்றி இருக்கிறது உள்ளது எனக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் நான் இந்த அசோசியேஷன் பொறுப்பில் இருக்கிற பொருளாளர் என்ற முறையில் டீ கடை அசோசியேஷன் இந்த விலை உயர்வுக்கு எந்த விதமான அறிக்கையும் செய்யவில்லை. இது செஞ்சிருக்கிறத வந்து டீ கடை உரிமையாளர், தனிப்பட்ட உரிமையாளர் தான் இந்த டீ விலை ஏற்றியிருக்காங்க. சங்கத்துக்கும் இந்த விலை உயர்வுக்கும் எந்தவித சம்பந்தம் கிடையாது. நாங்கள் ஒரே ஒரு கொள்கை தான், டீ கடை உரிமையாளர் சங்கத்துக்கு ஒரே ஒரு கொள்கை தான், நியாயமான விலைக்கு நல்ல பொருள் கொடுத்து நல்ல முறையில் அவங்க கடையை நல்ல சுத்தமாக வச்சு நல்ல முறையில் வியாபாரம் பண்ணணும். ஒரே ஒரு கொள்கை தான் எங்களுக்கு டீ கடை சங்கத்தின் முக்கியமான வேண்டுகோள் கொள்கை. விலை உயர்வுக்கும் எந்த டீ கடை உரிமையாளர் சங்கத்துக்கும் எந்தவித சம்பந்தம் கிடையாது. புரியுது சார். இப்போ அந்த உரிமையாளர்கள் உயர்த்தியிருக்காங்கன்னா கூட நம்ம சென்ற காலங்களில் பார்த்துருக்கோம், 1 ரூபா 2 ரூபா ஏற்றுவாங்க. ஒரேடியாக 5 ரூபா அளவுக்கு ஏற்றிருக்காங்க. எதனால் அப்படிங்கிறது உங்களோட புரிதல் என்ன சார்?
5 ரூபா ஏற்றல. இப்போ காஃபி 15 ரூபா இருந்தது, 15லேருந்து 20 ரூபாய்க்கு ஏற்றிருக்காங்க. காப்பி தூள் ரேட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 ரூபா இருந்தது, 15 ரூபாய்க்கு ஏற்றிருக்காங்க. யூஸ்வலாக வந்து 1 ரூபா 2 ரூபா ஏற்றுவாங்க. நம்ம டீ கடையில் ஒட்டவும் செய்வாங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்டாக. காப்பி தூள் வந்து 500 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்க காப்பி தூள் இன்னும் 1000 ரூபா விலை. அப்போ அதுக்கு ரேஷியோவில் வச்சு தான் அந்த காப்பி விலை ஏற்றி தான் ஆகணும். டீ வந்து 12 ரூபா வித்துட்டு இருக்கிறது இன்றைக்கி 15 ரூபா விற்றுருக்காங்க. இப்போ 2 ரூபா ஏற்றுனா 1 ரூபா ஏற்றுறதுன்னா நம்ம வந்து இன்றைக்கு இது கொஞ்சம் சிரமங்கள் இருந்துட்டு தான் இருக்கும். 14 ரூபா டீக்கு விட வேண்டியது, அதில் 13 ரூபா விற்க முடியும். அப்புறம் ஒரு நியாயமான ஒரு இன்றைக்குள்ள சூழ்நிலையில் 15 ரூபா அது அவங்க விற்றுருக்காங்க, ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கிறது தான் என்ன அனுமானம். புரியுது சார். சார் ராமன் சார், நீங்கள் இந்த டீ காஃபி விலைவாசி உயர்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களோட முதல் கட்ட கருத்து என்ன சார்? முதல்ல நம்முடைய நாட்டில் ஆரம்ப காலத்தில் டீ கடையில் தான் எல்லாமே. டீ கடை தான் அரசியல், டீ கடை தான் சினிமா. காரணம் என்னென்னா, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடையில் காலைல ஒரு பத்திரிக்கை வரும். அந்த டீ கடை ஓனர் எந்த கட்சியை சார்ந்தாரோ அந்த கட்சியை சார்ந்த ஒரு பத்திரிக்கையும் இன்னொரு பத்திரிக்கையும் காமனாக போடுவாங்க. 5 மணிக்கு போய் மாடு மேய்க்கிறவங்க, கோழி விற்கிறவங்க, சந்தைக்கு போகிறவங்கெல்லாம் அந்த கடையில் வந்து பேப்பர் எப்போ சைக்கிளில், அதாவது பைக் கூட கிடையாது, சைக்கிளில் வரும் அந்த பேப்பரை சர்ன்னு போடுவாங்க. அதை ஒரு பக்கம், அதாவது மொத்தம் ஒரு 12 பக்கம்னா, நீ ஒரு பக்கம் படி, நீ ஒரு பக்கம் படி, அதை படித்து தலைவர் என்ன சொல்லியிருக்காரு, என் தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு அந்த பத்திரிகை செய்தியில் வரக்கூடிய தலைவருடைய அறிக்கையை பார்த்து அதாவது என் தலைவர் தான் ஜெயிப்பான், உன் தலைவர் தான் தோப்பான்னு சொல்லி சவால் விட்டு சொத்துக்களை விற்று போன நிறைய பேர் சென்னையிலே இருக்கிறாங்க. இது நீங்கள் மறுக்க முடியாது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பார்த்தீங்களா, சென்னையில் பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் பார்த்தீங்களா, நம்முடைய உதாரணத்துக்கு அதில் என்ன டீ கடைன்னு வரும்போது அதில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய பெரிய அரசியல் தலைவர்களும் டீ கடையிலேருந்து ஆக வந்தவங்க தான். பிரச்சாரத்துலேருந்து எல்லாமே. அதில் ராஜாப்பாடு ரங்கத்துறைன்னு ஒரு படம், எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் எழுதின பாடல், சிவாஜி கணேசன் அதில் ஒரு பாட்டு எழுதும்போது மெட்டு அந்த டியூன் வந்து எந்த இதை போடுறதுக்கு டியூன் 1 2 3 போடும்போது ஒன்றுமே புரியலை. அப்படியே 18 டீ கடையில் டீ சொல்லுப்பா அந்த பையன்கிட்ட, மாஸ்டர்கிட்ட பையன். அந்த டீ ஒரு பையன், அந்த காலத்தில் ஒரு இது மாதிரி வலை மாதிரி இருக்கும், அதை வச்சு கொண்டு வருவாங்க. இந்த பையன் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறான். இவங்க ஒன்றுமே செட் ஆக மாட்டேங்குதே என்ன சொல்லும்போது, இந்த டீ கொண்டு வந்த பையன் சொல்கிறான், அண்ணே கவலைப்படாதீங்கண்ணே, இந்த 3வது டியூனையும் 4வது டியூனையும் சேர்த்து இப்போ நீங்கள் பாடுங்க, பாட்டுக்களுக்கா ஒன்று. என்னடா ஒரு டீம் கொண்டாட பையனுக்கு இவ்வளோ ஞானம் இருக்கான்னு பார்த்து அந்த பையன் சொன்னதை பார்த்து இணைச்சி விட்டா, அந்த பையன் டீ கடை பையன் சொன்னதில் தான் மதன மாளிகையில் மந்திர மாளிகளில் உதய காலம் வரைன்னு அதில் இன்னொரு லைனில் அதில் வரும் பாருங்கள் அந்த பாடல். ஏன்னா அது இது டீ கடை வரும்போது அதனுடைய அந்த அதாவது வேகம் குண்டாமல் விளக்கம் சொல்லாமல் விருந்தும் ஆனந்த ராகங்கள் தலை இடை கடை என தினம் வரும் சுகம் மதன மாளிகைன்னு எதுக்கு சொன்னால் அந்த டீ கடையினுடைய இது ஹிஸ்டாரிக்கல். நீங்கள் தலைப்பை சொன்னே இது ஏதாவது வரலாறுல இருக்கான்னா அப்போ எதுக்கு சொன்னால் தமிழ்நாட்டில் வந்து டீ கடையில் தான் எல்லாமே உருவாகி இருக்குது. அதே போல் உங்களுடைய தினமலர் நாளிதழில் பல ஊழல் பெருச்சாளிகளை பேரை சொல்லக்கூடாது, பேரையும் சொல்லக்கூடாது, எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய பேர் சீனிவாசராமன், என்னுடைய ஃபுல் பேர். அந்த திருப்பதியில் வாசம் செய்கிறார்ல அவரே அயோத்தியில் அந்த ராமரை நான் கேட்டேன்னு சொல்லப்பா என்று டீ கடை பெஞ்ச் கலைந்தன. ஸோ ஒரு நாளிதழில் கூட, தினமலர் பத்திரிகையிலுடைய நாளிதழ் கூட டீ கடை பெஞ்ச் என்ற தலைப்பு தான் அந்த தினமலர் நாளிதழை கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் ஒரு மிகப்பெரிய தனித்துவம் கொண்டு வந்திருந்தால் அந்த டீ கடை தான் காரணம் என்பதை இந்த நேரத்தில் பதிய கொள்கிறேன். காரணம் என்னவென்றால், இது வந்து சாதாரண நம்ம கடந்து போக முடியாது. ஆனால் இன்றைக்கு தலைப்பு என்ன, டீ வந்து 12 ரூபா டீ வந்து 15 ரூபா ஆக்கிட்டாங்க, 15 ரூபா காஃபியை வந்து 20 ரூபா ஆக்கிட்டாங்க நிலைப்பாடு. இப்போ நாம் என்ன கேட்குறோன்னா, இப்போது சாதாரணமாக காரில் போகிறாங்க, ஒரு விஐபிகள் போகிறாங்கன்னா பெரிய பெரிய ஹோட்டலில் உட்காந்தோன்னா அந்த கடை நீட்டாக இருக்கும். அந்த கடையில் போனால் அவன் 50 ரூபா ஒரு டீ சொன்னாலும் கூட அது சந்தோஷமாக வாங்கி 10 ரூபா டிப்ஸ் கொடுத்துட்டு போயிடுவாங்க. இதில் டீ கடையில் ஏபிசின்னு இருக்குது, கேட்டுறது அந்த மாதிரி. இப்போ 12 ரூபா விற்கிற கடையில் பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி டீ இருக்கும். இப்போ நீங்கள் 20 ரூபா 15 ரூபா விற்கிறீங்க, ரைட்டு. இப்போ கவர்மெண்ட்டு ஏற்றிருக்கு, கவர்மெண்ட்டு தான் இதெல்லாம் பண்ணுது. அவங்க சொன்ன மாதிரி டீ கடை இதுக்கு சம்மந்தம் கிடையாது. அரசாங்கம் வேற ஒரு வலையை போட போகிறாங்க இவங்களுக்கு. அரசாங்கம் எதிர்காலத்தில் ஒரு பெரிய வலையை போடுறதுக்காக இப்போ வந்து தூண்டில் போடுறாங்க. அந்த டீ கடையில் விலை ஒருத்தருந்து பாருங்கள் சார்
ஆனப்பட்ட கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை தூக்கி கிளம்பக்கத்தில் போட்டாங்க. திருச்சியில் இருக்கிற நார்மலாக இருக்கிற அந்த பஸ் ஸ்டாண்டை கூட வந்து உங்களுக்கு பஞ்சப்பூரில் கொண்டு போட்டிருக்காங்கன்னா, இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா விடை சரியாக தான் சார் இருக்கும். அது நான் வெளிப்படையாக சொல்ல விரும்பலை சார். இந்த டீ கடை விவகாரத்தில் நீங்கள் 15 ரூபா டீயோ 20 ரூபா காஃபி ஆத்துறீங்கிறது ஓகே, அப்படியே இருக்கட்டும். டீ குவாலிட்டி எங்கே இருக்குது? தமிழகத்தில் உள்ள 100 டீ கடையில் பார்த்தீங்களா, 60% டீ கடையில் போலி டீ தூள் உடைய இது வந்து நடமாடுகின்றது. போலி டீ தூள் பாலில் கலப்படம், காப்பி தூளில் கலப்படம். அப்படி என்றால் ஃபுட் சேஃப்டி அதிகாரி, உணவு தடுப்புத்துறை அதிகாரி என்ன செய்கிறார்கள்? மாதந்தோறும் மாமூலை வாங்கி செல்லுகின்றார்கள். நீங்கள் இவ்வளோ ரேட்டு ஏற்றுறீங்க. ஆகவே நான் சொல்கிறேன், தமிழகத்தில் உள்ள தேநீர் வியாபாரி சங்க தலைவர்கள், நீங்கள் எங்களுடைய கடையில் சுத்தமான சுகாதாரம் எப்படி அக்மார்க் எண்ணெய் சொல்லுகின்றாலோ, எப்படி ஐஎஸ் எங்களுடைய டீ கடையில் தரமான கலப்படம் இல்லாத டீ தான் நாங்கள் போடுகின்றோம். உங்களுக்கு சந்தேகம் என்றால் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருங்க நம்பரை போட்டு அந்த பதாகையை வைக்க தயாராக முடியாது. காரணம் என்றால் எனக்கு தெரியும், தமிழ்நாட்டில் இருக்கிற பல பேருந்து நிலையங்களை பாருங்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற பல பேருந்து நிலையங்களிலும் கோயில் வளாகங்களும் மக்கள் எங்கெல்லாம் கூடுகின்றார்களோ அங்கெல்லாம் பார்த்தீங்களா 100 டீ கடையில் 60% டீ கடையில் டூப்ளிகேட் டீ தூள் விற்கிறாங்க. இது குடிக்கல என்ன ஆகுனா, கர்ப்பிணி பெண்களுக்கு வயிற்று உபாதை நோய் வருகின்றது. இதுக்கு அரசாங்கம் உத்தரவாதம் செய்ய முடியுமா? நீங்க விலை ஏத்துறீங்க சார், ராமன் சார், நான் குவாலிட்டியை கொடுங்க. நீங்க குவாலிட்டியை கொடுத்து ரேட் ஏத்துங்க, பிரச்சனை கிடையாது. ராமன் சார், ஒரு சின்ன கேள்வி மட்டும். நீங்கள் கேட்ட கேள்வியில் 100% நியாயம் இருக்குது. ஆனால் அந்த கேள்வி கூட இன்னொன்றும் சேர்த்து சொல்லணும். பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற டீ கடைகள் மட்டும்தான் தரம் குறைவாக இருக்கா? பஸ் ஸ்டாண்டில் இருக்க மற்ற கடைகள்லாம் தரத்தோடு இருக்கா? கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலிருந்து, உணவகத்திலிருந்து, டீ கடையிலிருந்து, பிஸ்கெட் முதற்கொண்டு தரமானது இருக்கா? அப்ப அதை கேட்க வேண்டிய அது பஸ் ஸ்டாண்ட்ல இருக்க பிரச்சனைகள்ல ஒரு வெளிப்பாடு தான். அதற்காக நம்ம டீ கடையை குறை சொல்ல முடியாது. வெளியில இருக்கிற டீ கடைகள் நல்லா தான் இருக்கு. அதுக்கு தான் சொல்றேன். அதாவது ஃப்ளோட்டிங் ரன்னிங்ல டிராவலிங்ல போகக்கூடிய மக்கள் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ல எல்லாம் அந்த கடையை பார்க்கும்போது அவங்க கடையை பார்த்தோன்னா ஓரளவுக்கு எடை போடுவாங்க. இல்லை குவாலிட்டி நல்லா உடனே அங்கே இறங்குறாங்க டீ சாப்பிட்டு போடாங்க. ஆனால் நான் சொல்லி சாமானிய மக்கள் இன்னைக்கு வரீங்க, ஏன் நம்முடைய நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சி கூட டீயும் பன்னும் சாப்பிட்டு. ராமன் சார், உங்களுக்கு தெரியும் பஸ் ஸ்டாண்ட்ல ஏன் விலை அதிகமா இருக்குங்கிற அரசியல் உங்களுக்கு தெரியாதது இல்லை. அவர்களோட சிரமத்தையும் நம்ம கருத்துல கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் சார். இப்போ நீங்க பால் விளையாட்டம், சீனி விளையாட்டம், சிலிண்டர் விளையாட்டம் போது என்ன பண்ணுறாங்கன்னா, அசோசியேஷன் சார்பில் ஒரு ஃபார்ம் பண்ணுறாங்க. எப்படி முடித்திருத்தோர் சங்கத்தில் ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய கூட்டத்தில் இன்று முதல் விலைவாசி உரை முன்னிட்டு கட்டிங் ஷேவிங் எப்படி ரேட்டை நிர்ணயம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி எந்த பொருள் ஏற்றினாலும் ஒரு ரேட்டை ஏற்றுறாங்க டீ கடையிலலாம். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் குவாலிட்டியாக கொடுக்குறீங்களா என்றால் உங்களால் கேரண்டி கொடுக்க முடியாது. காரணம் என்றால் நீங்கள் சாயங்காலம் நிறைய டீ கடையில் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 5 மணி ஆச்சுன்னா, அன்னைக்கு காலத்தில் அந்த வீரபத்திர பஜாஜ் எம்ஐடி வண்டி உண்டு, இன்றைக்கி காரில் பேட்டரி வண்டியில் வந்து என்னன்னா டூப்ளிகேட் டீ தூள் அப்படியே ஒரிஜினல் டீ மாதிரி இருக்கும். ஒரிஜினல் டீ தூள் மாதிரி இருக்கும். அந்த டீ தூளை நீங்கள் கழிச்சு கூட வாயில் வைக்க முடியாதுங்க. ஒரே கடுப்பாக இருக்கும். அந்த ஏன் அப்படி வருது வந்து சொல்லுங்கள். சென்னையில் நீங்கள் போட ஒன்றும் இல்லை, சென்னையில் நீங்கள் பல டீ கடை உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். நீங்கள் இருக்கிற இடத்துல நான் சுற்றி ஒரு 50 கடையை காட்டுறேன்னா நீங்கள் தரமான குவாலிட்டியை கொடுத்து 5 ரூபா ஏற்றினா பரவாயில்ல. ஆனால் அதே நேரத்தில் இந்த டீ உயர்வு என்பது அரசு வேறு ஒரு சூழ்ச்சிக்காக தங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதனால் பாதிக்கப்படுவது சாமானிய மக்கள். நீங்கள் பிராட்வே பஸ் ஸ்டாண்டில் பாருங்கள், கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் பாருங்கள், தாம்பரம் பஸ் ஸ்டாண்டில் பாருங்கள், கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் பாருங்கள், திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டில் பாருங்கள். இதெல்லாம் எத்தனோ ஏழை எளிய மக்கள், பூ வியாபாரம் செய்கிற மக்கள், செருப்பு தைக்கிற மக்கள்லாம் அந்த 10 ரூபா பண்ணுற டீயை சாப்பிட்டு ஒரு பன்னை சாப்பிட்டு அன்றாட வாழ்க்கையை நீங்கள் அப்படி விலை போகட்டும்னா, நீங்கள் அம்மா உணவகத்தில் எப்படி குறைந்த மதிப்பு நீங்கள் ரேட்டு போடுறீங்களோ அதே மாதிரி தமிழக அரசு அம்மா உணவகத்தின் மூலமாக குறைந்த அளவில் ட்ரம்பிள் டீயை வச்சு கொடுத்துருங்க. அது உங்களால் மனசு வரமாக வராது. ஏன்னா நீங்கள் அம்மா உணவகத்தை மூடக்கூடிய கண்டிஷனில் இருக்கிற நேரத்தில் இதே மாதிரி மக்களுடைய ஏழை எளிய மக்களின் துயர்களை தீர்க்க வேண்டுமானால் அம்மா உணவகத்தில் டீயை குறைந்த விலையை விற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் 20 ரூபா போட்டு விற்கின்ற போது சாமானிய மக்களுக்கு அது பெரிய பாதிப்பு ஏற்படுது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக சார். சார் தாமோதரன் சார், நான் இது பதில் சொல்லட்டுமா சார்? தொடர்ந்து பேசுங்க சார். சார் சொன்ன விஷயத்தில் எக்காரணத்தை கொள்ளும் எங்களால் ஒத்துக்க முடியாது. கடப்படை டீ தூள் என்றது சில ஏரியாவில் இருக்குன்னு இல்லைன்னு கரெக்டாக என்னால் சொல்ல முடியாது. ஆனால் லைசன்ஸ் உள்ள சென்னையில் உள்ள டீ கடைக்காரங்கள் கலப்பட டீ தூள் யூஸ் பண்ணுறதே கிடையாது. லைசன்ஸ் உள்ள டீ கடைகள் கலப்பட டீ தூள் யூஸ் பண்ணுறது கிடையாது. லைசன்ஸ் இல்லாத கடைகள் இன்றைக்கி சென்னையில் ஒரு முக்கில் மூலையெல்லாம் இருக்குது. அவங்க பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் எங்கள் அசோசியேஷனை பொறுத்தவரையும் லைசன்ஸ் உள்ள கடைகளில் தான் எங்கள் அசோசியேஷன் மெம்பர்ஸ். எங்கள் மெம்பர்ஸில் எந்த ஒரு கடைக்காரனும் கலப்பட டீ தூள் விற்கிறது கிடையாது, யூஸ் பண்ணுறது கிடையாது.
அந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் எங்கள்கிட்ட வந்துச்சுன்னா நாங்கள் வந்து அவரை சார் தாமோதரன் சார், நீங்களும் நிறைய ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற டீ கடைகளோட தரம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பஸ்ஸில் நம்ம ஒரு நெடுந்தூரம் பயணம் பண்ணுறோன்னா நடுவில் டீ கடைகளை நிறுத்துவாங்க. அங்கே இருக்கிற கடைகளோட தரம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி டூரிஸ்ட் பிளேஸில் இருக்கிற சார் சொன்ன மாதிரி கோவில் பக்கத்துலேயே இருக்க அது அந்த இடத்துல அவாய்டே பண்ண முடியாதுன்ற இடத்துல இருக்கிற டீ கடைகளோட தரம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னென்னு தெரியும். அப்போ அதுக்கெல்லாம் அக்கௌண்டபிளாக தான் இருக்கணும் நீங்கள். இப்போ அதெல்லாம் லைசன்ஸே வாங்காமல் நடத்துறதும் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நடத்தணும்னா லைசன்ஸ் வாங்காமல் நடத்த முடியாது. ஆனால் அங்கே தரமாக இருக்கு உங்களால் கன்ஃபார்மாக சொல்ல முடியுமா சார்? அப்போ அதை கேள்வி கேட்க தானே செய்வாங்க பொதுமக்கள். தரம் இல்லாத டீ தூள் எப்படின்னு நம்ம எனக்கு கரெக்டாக நான் டீ தூளை பற்றி பேசல சார். ஒட்டுமொத்தமாக டீயோ காஃபியோ அங்கே டீ தூளோட தரம், பாலோட தரம், கொடுக்கப்படுகிற அளவு, அதோட குவாலிட்டி எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக பஸ் ஸ்டாண்டில் சாப்பிட்றப்ப என்ன ஃபீல் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாது இல்லை, அதை மறைச்சு பேசுறதுக்கு நம்ம அவசியம் இல்லை. பஸ் ஸ்டாண்டில் இது எல்லாமே நல்ல டீ தான் கொடுத்துட்ருக்கு. சரிங்க சார், எந்த ஒரு இது குறையும் சொல்ல முடியாது. சரிங்க சார். பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற டீ எல்லாம் வந்து சாதாரண ஸ்டாண்டர்டில் தான் டீ வியாபாரம் பண்ணிட்டு இருக்கு. எல்லா பஸ் ஸ்டாண்ட்லையும் சொல்லலை, ஆனால் அதே மாதிரி பஸ் ஸ்டாண்டில் மட்டும்தான் சொல்லலை, நிறைய இடங்கள்ல அது இருக்கு. ஆனால் ஒரு டீ கடைக்காரனும் எனக்கு தெரிஞ்ச வரையிலும் கலப்பட பொருள் வச்சு பண்ணுற மாதிரி ஜாஸ்தி எனக்கு தெரியாது. சரிங்க சார், நாங்கள் அதுக்கு அசோசியேஷன் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதும் கிடையாது. அவரோட கேள்வி நீங்கள் பதில் வச்சுட்டீங்க. எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது. இப்போ சொல்லுங்கள் சார். நீங்கள் சொன்ன மாதிரி விலைவாசி வந்து பெருசாக எங்கேயுமே ஏற்றலை. நீங்கள் வாடகை ஏற்றிருக்காங்கன்னு சொன்னீங்க, அது அக்செப்ட் பண்ணிக்கிறோம். மற்றபடி பாலில் ஒன்றும் இப்போ ரீசெண்டாக ஏற்றலை. சிலிண்டர் விலை குறைஞ்சிருக்கு, இன்னைக்கு குறைஞ்சிருக்கு. ஸோ இப்போ ஜிஎஸ்டியும் குறைக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் ஏன் சார் டீ விலை ஏற்றணும்? அது வந்து சில ஏரியாவில் கடைக்காரர்கள் தான் இந்த ஒரு தீர்மானம் பண்ணியிருக்காங்க. எங்கள் அசோசியேஷனை பொறுத்தவரை நாங்கள் வந்து இந்த விலைவாசிக்கு எந்த வித சப்போர்ட்டும் பண்ணல. இல்லை, அசோசியேஷனாக நான் உங்களை கேட்கல. சாதாரண ஒரு அந்த தொழிலில் இருக்கிறதால அந்த தொழிலை புரிஞ்சு இருப்பீங்க, அதனால உங்கள் சைடு விளக்கம் என்னன்னு தான் கேட்குறேன். நான் அசோசியேஷனாகவே உங்களுக்கு விளக்க இன்னைக்கு விலை ஏற்றுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து சில ஏரியாவில் கடை ஓனர்கள் பில்டிங் வாடகை ஏற்றிருப்பாங்க. அதே மாதிரி நமக்கு வந்து கரண்ட் பில்லு ஏற்றிருக்காங்க. பட் 3 வருஷம் ஆச்சுல நம்ம விலை ஏற்றிட்டு நிறைய ஏறி இருக்காங்க. நடுவில் வந்து டீ தூள் விலை ஏறி இருக்கு, பால் விலை ஏறி இருக்குது. நம்ம வந்து கடையில் வேலை செய்கிறவங்களை சம்பளத்தை ஏற்றி கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி உள்ள ஒரு சூழ்நிலையில் ஒரு கட்டாயத்துக்கு தான் நம்ம வந்து விலை ஏற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கட்டாயத்துக்குள்ளே நம்ம பழைய ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அதே ஸ்டாண்டர்டில் இன்றைக்குமே நம்ம வந்து கடை நடத்தி கொண்டு போகிறதுக்கு கொஞ்சம் சிரமம். அதனால தான் இல்லை, நான் ஏற்கனவே அந்த கேட்ட கேள்வி தான் திருப்பி நான் ரிப்பீட்டாகவே கேட்குறேன். சரி சார். அந்த விலை யூஸ்வலாகவே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டீசல் விலை ஏறும், இல்லை பால் விலை ஏறும், டீ தூள் விலை ஏறும்னு அனௌன்ஸ்மெண்ட் வரும். வந்த ஒரு வாரத்துக்குள்ளே நம்ம டீ விலை ஏறுன்னு நம்ம பார்ப்போம். அனௌன்ஸ்மெண்ட் வராது, டீ கடையில் ஒட்டியிருப்பாங்க, இந்த டேட்லேருந்து விலை உயர்த்தப்படுகிறது அப்படின்னு 1 வாரம் 2 ரூபா போட்டு எழுதியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி காரணம்னா நமக்கு எல்லாரும் அதே டீ கடையில் வர அதே நியூஸ் பேப்பரில் படிச்சிருப்போம், அந்த காரணம் பார்த்துருப்போம். அதுக்கு பிறகு ஏற்றுறாங்க, நம்ம மனசு வந்து ஏற்றுக்கொண்டு போவோம். ஆனால் இப்போ அது மாதிரியான எந்த அறிவிப்புகளும் ரீசெண்டில் இல்லை. இந்த சூழ்நிலை வந்து ஏற்கனவே இருந்துட்டு தான் இருந்தது. எப்போ இது ஏற்றணும்னு உள்ளது அவங்க வந்து மனசுக்குள்ளே வச்சுட்டு இருப்பாங்க. ஏற்கனவே இருந்த ஒரு சூழ்நிலை இன்னைக்கு வந்து வெளியில் வந்திருக்கு. ஒரு தனிப்பட்ட ஒரு நாளைக்குள்ள காரணம் கிடையாது. இது வந்து ரெண்டு வருஷமாக அவங்க மனசுக்குள்ளே கடைக்காரங்களுக்கும் மனசுக்குள்ள சிரமங்கள். ஒரு நாளைக்கு ஒரு கடை ப்ராஃபிட்டில் போகணும்னுள்ளதில் ஒரு நாளைக்கு நம்ம தீர்மானம் பண்ண முடியாது. லாங் ரன்னிங்கில் தான் அது வந்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ண முடியும். இப்போ இந்த ஒரு சிரமம் வந்து வியாபாரிகளுக்கு பாதிக்கப்பட்டுட்டு கொஞ்ச நாளாக சிரமப்பட்டு வராங்க. அந்த நேரத்தில் இப்போ அது வந்து இந்த நேரம் வந்துச்சுன்னு காரணத்தினால் அவங்க வந்து வேலையை ஏற்றிருக்காங்க. என்ன காரணம் சார் சிரமப்பட்டு? முக்கியமான 5 காரணங்கள் தான் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கோம். ஒன்று, வாடகை உயர்த்தப்பட்டிருக்கிறது காரணம். 2வது, கரண்ட் சார்ஜஸ் ஜாஸ்தி ஆகிட்டு வந்துகிட்டே இருக்குது. 3வது, பால் விலை. அப்புறம் வந்துட்டு கடையில் வேலை செய்கிறவங்கள லேபர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. டீ தூள் விலை இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு வருது. இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி சார்? கொஞ்சம் மாதிரி தானே. இப்போ வந்து நம்ம வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற வந்து 200 இருந்தது, இன்றைக்கி வந்து 300 வைக்கிறாங்க. 100 ரூபாய் விலை ஏற்றம்னு நம்ம எப்பயுமே நியூஸில் படிக்கலையே சார்? அது ஒன்றும் பெருசாக வெளியே தெரியல. இதெல்லாம் வந்து டீ தூள் விலையெல்லாம் இப்போ வந்து நல்ல பெரிய பெரிய கம்பெனிக்கான பேப்பர்ல எல்லாம் போட மாட்டாங்க. இல்லை, விலை ஏற்றம்னு நமக்கு அது வெளியே தெரியும். அந்த மாதிரி பேப்பரில் வராது.
நம்ம வாங்க போகிற விலை தான் இன்றைக்கி வந்து ஒரு 10 ரூபாய் ஒரு கிலோவுக்கு 10 ரூபாய் ஏற்றிருக்க சொல்லு. திடீர்னு வந்து டீ தூள் எல்லாம் 50 ரூபா 80 ரூபாய் ஏற்ற மாட்டேன். ஒரு 6 மாதம் 3 மாதம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிட்டு போவாங்க. ஒரு நாளைக்கெல்லாம் டீ தூள் வேலை ஏற்ற மாட்டேன். ஒரு 3 மாதம் ஒரு 6 மாதம் டீ தூள் வேலை ஏற்றிட்டு போவாங்க. இது இப்போ 2 வருஷமாக அவங்க வந்து கிராஜுவலாக ஏற்றிட்டு தான் போயிட்டுருக்கு. அப்புறம் வந்துட்டு தொழிலாளர்களுக்கு வேதனங்கள் நம்ம வந்து உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி வந்து மினிமம் ஒரு டீ கடைக்காரர்களுக்கு வேலை செய்கிற டீ மாஸ்டருக்கு வந்து 800 ருபீஸ் சம்பளம் கொடுக்கணும், அவனு சாப்பாடு கொடுக்கணும், தங்குறதுக்கு இடம் கொடுக்கணும். இதெல்லாம் ஒரு டீ கடைக்காரன் செலவிலே வருது. இதெல்லாம் 2-3 வருஷமாக அவங்க வந்து கால்குலேஷன் பண்ணிட்டு தான் இப்போ வந்து விலை ஏற்றியிருக்காங்க. கண்டிப்பாக சார். சார் ராமன் சார், தாமோதரன் சார் ஒரு முக்கியமான கருத்தை வைக்கிறார். விலை வந்து உடனே எல்லாம் ஏறிடல, ஒரு 5 ரூபா 10 ரூபா கண்ணுக்கு தெரியாமல் தொடர்ந்து ஏற்றிட்டே வராங்க. 3 வருஷமாக நாங்கள் விலை ஏற்றாமே இருந்தோம், இப்போ தான் ஏற்றிருக்கோம், அதுதான் அப்படிங்கிறாரு. நம்ம அதை எப்படி சார் புரிஞ்சுக்க முடியும்? விலைவாற்றி உயர்வு என்பது தொடர்ந்து உயர்ந்து அப்படி கிடையாது சார், அது அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1984 ஒரு சாயா வந்து 20 பைசா தான் இருந்தது, ஒரு ஆப்பம் 10 பைசா, ஒரு பருப்போட 10 பைசா. அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கடியும் ஒரு குடின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் வந்தீங்கன்னா ஒரு கடியும் ஒரு குடினா ஒரு பருப்போடையோ 10 பைசா 20 பைசா சாயை குடிச்சிட்டு போயிடுவாங்க, டீ குடிச்சிட்டு போயிடுவாங்க. 30 பைசாவில் ஒரு கடையில் போனால் இது முடிச்சிடும். இன்றைக்கி அப்புறம் 500 பிடிச்சி மாற்றினா காசை காணாது, வந்து கையில் வாங்கினேன் பையில் போட்டேன் காசு போன இடம் தெரியுதில்ல என்ன ஒரு நிலைப்பாடு ஆயிடுறது. வந்து இந்த டீ கடையை பொறுத்த வரைக்கும் சார் இதில் வந்து இது வரைக்கும் இந்த பிரச்சனை கிடையாது. எல்லா இடத்துலையும் ஏற்றுறாங்க. 7 ரூபா டீ இருந்தது 8 ரூபா ஆக்குனாங்க, 9 ரூபா ஆக்குனாங்க, 11 ரூபாய், இப்போ 12 ரூபாயில் நிற்குது. ஆனால் அதிரடியாக இதில் வந்து அரசினுடைய ஒரு நிலைப்பாடு இது இருக்குது. தேர்தல் வருகின்றது, தேர்தலுக்கான நிலைப்பாடு இருக்கின்ற போது சில விஷயங்கள் அவங்க பண்ண போகிறாங்க. இப்போ ஒயின் ஷாப்பு நீங்கள் இல்லை, எனக்கு என்ன டீயோட விலை உயர்வு என்பது நான் எப்படியா வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்குன்னா, மற்ற பொருட்களோட இல்லை சமுதாயத்தில் இருக்கிற மற்ற மக்களுக்கு நடந்து இருக்கிறது ஏற்கனவே விலைவாசி ஏறி இருக்குது, அதனோட பிரதிபலிப்பாக தான் நம்ம டீயை பார்க்க வேண்டியிருக்கு. அப்படின்னா விலைவாசி இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி இருக்கா, மற்ற பொருட்கள் ஏறி இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க? சாதாரண டீ கடையில் வந்து அந்த இது கணக்கில் கிடையாது சார். உங்களுக்கு 7 ரூபா 8 ரூபா அந்த இல்லை, நான் டீ கடையே பேசல சார். டீ கடையை தாண்டி மற்ற பொருட்களின் விலையும் ஏறி இருக்கா? ஏன்னா அவர் அதுதான் பதிவு பண்ணுறார். இப்போ டீ தூளுங்கிறது நம்ம டீ கடையில் மட்டும் பயன்படுத்தப்படுது. பொதுவாக உணவுப் பொருட்கள் எல்லாமே ஒன்றுக்கு டபுள் ரேட் ஆயிடுச்சு சார். பட் நீங்கள் அதையும் டீ கடையும் கொண்டு கம்பேர் பண்ணாதீங்க. டீ கடை என்பது உங்களுக்கு பால் 1 லிட்டருக்கு 5 ரூபா ஏற்றினாலும் டக்குன்னு அவங்க ஒரு ரூபா ஏற்ற தான் செய்கிறாங்க. அது மாதிரி சிலிண்டர் என்ன அதில் அப்புறம் சிலிண்டரே விலை உயர்த்துறாங்க போது இங்கே ஏற்றுறாங்க, பால் விலை உயர்த்தும் போது ஏற்றுறாங்க. இந்த 2 கான்செப்ட்டும் அவங்க அசோசியேஷன் மூலமாக தீர்மானம் பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து எப்படின்னா திடீர்னு ஒரு விலையை உச்சத்தில் போகும்போது சாமானிய மக்கள் இதில் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா இன்னும் சொல்கிறேன், சாதாரண டீ கடையில் வந்து பெரிய வசதி படைச்சவங்களாம் பணக்காரங்களாம் அங்கே குடிக்க வர மாட்டாங்க, சாப்பிட வர மாட்டாங்க. அவங்க போகிறதெல்லாம் இன்றைக்கி அதுக்குன்னு ஒரு ஹைஜீனிக் எல்லாம் ஹோட்டலில் போகிறாங்க. அவங்க பைசா இல்லை, என்னோட கேள்வி என்ன இருக்குன்னா, டீ விலைவாசி உயர்வுகளின் ஒரு அங்கமாக தான் நான் பார்க்குறேன். மற்ற பொருட்களும் ஏறி இருக்கா? மற்ற பொருட்களோட விலை நிறுவனங்கள் எப்படி இருக்குது? ஏன்னா சார் சொல்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி இருக்குது அப்படின்னு. அப்போ மற்ற பொருட்கள் எப்படி இருக்குன்னு நான் கேட்குறேன், டீ கடையை நான் கேட்கல. இல்லை, அதாவது கடந்த 4 ஆண்டுகளில் அரிசியிலேருந்து பருப்புலேருந்து தூரம் பருப்பு எண்ணெய் வகையிலேருந்து பார்த்தீங்கன்னா அதாவது கடந்த 4 ஆண்டுகளில் இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் வரலாறு காணாத விலை உயர்வு ஆகிடுச்சு. ஆனால் இதில் என்ன விஷயம்னா, அந்த உணவுப் பொருட்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுற இடத்துலையும் அந்த சூப்பர் ஸ்டாக் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கிற எல்லாமே பொலிட்டிக்கல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி அந்த துறை சார்ந்த அமைச்சரை பார்த்து ஆடி மேய்ச்சது போல ஆச்சு, அண்ணனுக்கு பொண்ணு பார்த்த போல ஆச்சு, தங்களுக்கு தெரியாத மட்டும் இல்லை. அதுக்கு மேலே அந்த லேபிள் ரேட்டை எம்ஆர்பி மேலே ஸ்டிக்கர் ஓட்டுவாங்க. ஸ்டிக்கரில் அந்த மேனுஃபேக்சர் பண்ண புது பேக்கிங்கில் போட்டு பண்ணுவாங்க. பட் அதையும் டீ கடை நம்ம கம்பேர் பண்ண முடியாது. திரும்பவும் சொல்கிறேன், டீ கடை வந்து ஏழை எளிய மக்கள் தான் அதிகமாக வராங்க. நீங்கள் மூட்டை சுமக்குறோம். இல்லை சார், நீங்கள் சொல்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிருக்காங்க அப்படின்னா கூட ஒரு பெரிய விலைவாசி உயர்வுன்னா மக்கள் அது விலைவாசி உயர்ந்திருக்கு அப்படின்னு பேசுவாங்க. விலைவாசி உயர்வை எதிர்த்து போராட்டம் அப்படிலாம் நிறைய இருக்கும். ஆனால் 4 வருஷமாக நீங்கள் விலை உயர்ந்திருக்குங்கிறீங்க, எந்த போராட்டமும் நடக்கலையே இங்கே. அதாவது உணவு வகைகளை பொறுத்த வரைக்கும் சார், அரிசி பருப்பு புளி எண்ணெய் சர்க்கரை இதெல்லாம் பார்த்திங்கன்னா அரசியல் கட்சிகளோ அல்லது தொழிற்சங்கவாதிகளோ அதை வந்து அவங்க பெருசாக நினைக்க கிடையாது. நீங்கள் ஒரு தொழில்துறையில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் நடத்தக்கூடிய தொழிற்சங்கங்கள் மூலமாக அந்த நிர்வாகம் சம்பளம் உயர்வு, சம்பளம் கம்மியாக கொடுக்குறது, லேட்டாக கொடுக்குறது வரும்போது தான் அந்த போராட்டங்கள் பண்ணும். அது இல்லாமல் தனிப்பட்ட முறையில் உணவுகள் அந்த மாதிரி வரும், அதில் யாரும் அதில் கலந்துக்கிட மாட்டாங்க. அது வந்து அந்த துறை சார்ந்த அமைச்சகமும் துறை சார்ந்த அரசு துறையும் தான் அதை பண்ணுறாங்களே தவிர்த்து அதுக்கப்புறம் அந்த வரிகள் தனியாகாது. பட் டீ கடைக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. பட்டு இன்றைக்கி சமீப காலமாக கிராமத்தில் உள்ள சாதாரண கிராமத்தில் உள்ள சின்ன டீ கடைக்காரங்க கூட லைசன்ஸ் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. இது எந்த விதத்தில் அதுக்கு எதுவும் சொல்ல முடியாது. இப்போ நீதிமன்றம் சொல்லுது சென்னையில் சாலையோர கடைகள் 1 லட்சம் கடை அகற்றணும்னு சொல்கிறாங்க. இதுவும் எந்த அடிப்பில் இதுன்னு சொல்லுது. ஏன்னா டீ கடை வந்து ஏழை எளிய மக்களுடைய சங்கமம். டீ கடை இன்றைக்கும் கிராமத்தில், ஏன் சென்னையில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு கடை திறக்கிறாங்கன்னா அதில் வாரத்தில் பெரும்பாலும் யாரும் பெரிய மிட்டாமராசில் வரதில்லை.
வணிக நோக்கத்தில் கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போகிறவங்க, சந்தைக்கு போகிறவங்க நின்று அதில் ஒரு டீ குடிச்சிட்டு போகிறாங்க. அவங்க உள்ள பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு 2000 கொண்டு வராங்க, காய்கறி வாங்க போவாங்க. 20 ரூபா சரி ரைட்டு கொடுப்பாங்க, டீயை சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி நீங்கள் சென்னையில் கூட பாருங்கள், சென்னையில் சாதாரண டீ கடையில் இருக்குது. காலைல வியாபாரம் வாங்குறது எல்லாமே வணிக நோக்கத்தில் அந்த டீ சாப்பிட்றது எல்லாமே லேபர்ஸ் தான் அதிகமாக ஈடுபடுறாங்க. அவங்களுக்கு நீங்கள் 15 ரூபா காஃபியாக கொண்டு 20 ரூபா கொடுக்கும்போது 5 ரூபா என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த உத்தரவு போடக்கூடிய அதிகார மையத்தில் இருக்கிறவர்கள்லாம் இந்த ஏழை எளிய மக்களை பற்றி கவலைப்படுவர்களோ அல்ல. அவர்களாம் ஓட்டு வங்கிக்காக மக்களை பயன்படுத்துகிறத தவிர்த்து அந்த மக்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை அவங்க விரும்புவதே கிடையாது. நான் பொய் சொல்ல என்னென்னா, நீங்கள் இப்போ கூட பிராட்வே பஸ் ஸ்டாண்டில் பாருங்கள், ஆயிரக்கணக்கான ஏழை மக்கள் ஒரு டீயும் ஒரு பன்னும் சாப்பிட்டு வாழ்ந்து கொண்ட பல மக்கள் அங்கே பார்க்கலாம். நீங்கள் இப்பவும் பார்க்கலாம். அந்த எண்ணத்தில் தான் அங்கே அதை சொல்கிறோம். நீங்கள் பண்ணுறீங்க, ஆனால் கலப்படம் இல்லாத பொருள் உங்களால் கொடுக்க முடியுமா என்பது என்னுடைய கேள்வி. நன்றி சார். சார் தாமோதரன் சார், விலைவாசி உயர்வுக்கு பிறகு கஸ்டமர் வராங்கன்னா நீங்கள் அதை இழக்க விரும்ப மாட்டீங்க. ஆனால் இதை எப்படி கஸ்டமர் பார்க்குறாங்க, இதோட சிக்கல்கள் என்ன, உங்களால் இப்போ கஸ்டமரை ஹேண்டில் பண்ண முடியுதா? ஏன்னா திடீர் உயர்வு அப்படிங்கிறப்ப எப்படி எடுத்துக்கிறாங்க? இப்போ டீ விலை இன்னைக்கு தான் ஏற்றிருக்காங்க. അതിൻ്റെ റിപ്പോർട്ട് കറക്റ്റാണ് എന്നുള്ളത് വെളിയിൽ വരില്ല. അത് ടീ വില എല്ലാ ഏരിയയിലുമേ ஏற்றில்லை. சில ஏரிகள் சில டீ கடைக்காரங்கள் விலை ஏற்றிருக்காங்க. எல்லா டீ கடைக்காரர்களும் விலை ஏற்றில்லை. இன்றைக்குமே 10 ரூபாய்க்கு விற்கிற டீ கடை நம்ம சென்னையில் இருக்குது. 12 ரூபா விற்கிற டீ கடை இருக்குது. சில கடைக்காரங்கள் அவங்க சௌகரியத்துக்காக விலை ஏற்றிருக்காங்க. எல்லா கடைக்காரருக்கும் ஏற்றில்லை. டீ கடை அசோசியேஷன், சென்னை மெட்ரோபாலிட்டன் டீ கடை உரிமையாளர் சங்கம் இந்த விலை உயர்வுக்கு எந்தவித அறிக்கையும் வெளியிடவில்லை. ஆனால் இப்போ இருக்கிற நீங்கள் சொன்ன மாதிரி விலைவாசி உயர்ந்து இருக்குது நிறைய. ஆமாம், கிராஜுவலாக எல்லா பொருளும் ஏறி இருக்குது. நம்ம வெறும் டீ தூளியும் பாலி மட்டும் பார்த்துட முடியாது. கடையில் விற்கிற எல்லா பொருட்களையும் நம்ம விலை உயர்ந்தால் அப்படி தான் பார்க்கணும். அப்படி இருக்கப்போ இந்த விலைவாசி உயர்வுக்கு பின்னாலும் உங்களால் இதே விலையில் ராமன் சார் சொல்கிற மாதிரி தரமான டீ கொடுக்க முடியுதா? உங்களோட நிலைமை என்ன? டீ கடை உரிமையாளர்களோட நிலைமை என்ன? தரமான டீ தான் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம். சென்னையை பொறுத்தவரையிலும் டீ கடை லைசன்ஸை பெற்று, ஃபுட் லைசன்ஸை பெற்று டீ கடை நடத்துகிறவங்க நல்ல டீ, இந்த விலையில் லாபத்தோடு நடத்த முடியுதா டீ கடையை? இன்னைக்குள்ள டீ கடை கொஞ்சம் சிரமத்தோடு தான் நடத்திட்டு இருக்கு. இப்போ சார் சொன்ன மாதிரி டீ கடை வச்சிருக்கிறவனும் இந்த சொசைட்டியில் தான் வாழ்ந்துட்டு இருக்கு. சார் சொல்கிறாரு, பருப்பு வாழ்க்கை விலை ஏறி இருக்குது, மற்ற எல்லா பொருளுக்குமே ஏறி இருக்குது. எல்லா பொருளுக்கும் வரும்னா இந்த டீ கடை வச்சிருக்கிறவன் அதினே தானே டிபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பருப்பு எல்லா டீ கடையிலையும் பருப்போட மசோட 15 ரூபாய் சின்ன கொடுக்குறேன், 20 ரூபாய் கொஞ்சம் பெரிய விலைகள் ஏறினாலும் வடைகளும் பலகாரங்களும் விலைகளை ஏறிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். மக்கள் ஒன்றும் சொல்லவில்லையே. கார்னர் பிளேஸ் எடுத்து மிகப்பெரிய அலங்காரம் பாதுஷா மாதிரி ரேஞ்சில் உருவாக்கி வர்த்தகத்தை பெருக்கி முடியும். ஆனால் ஒரு டீ வாங்க சொல்லக்கூடியவர்கள் ஒரு கால் சாப்பிடுறாங்க. ராமன் சார் அவர் பேசட்டும், அவருக்கான நேரம் அடுத்தது நீங்க தான் பேச சொல்றேன். இல்ல தொடர்ந்து பேசுவோம் சார், தொடர்ந்து நீங்க பேசுங்க சார். இப்போ இந்த சமுதாயத்தில் டீ கடை வச்சிருக்கிறவனும் டீ கடை தொழில் செய்கிறவன் இந்த சமுதாயத்தில் வாழ்ந்துட்டு இருக்கு. அவனுக்கும் தகுந்த மாதிரியுள்ள வாழ்க்கை உயர்வு தேவை. அந்த உயர்வுக்கு தேவையான வருமானம் எதிலிருந்து அவன் எடுக்க முடியும்? இந்த தொழில் இருந்தால் எடுக்க முடியும். அவன் என்னைக்குமே டீ கடை தான் வச்சுட்டு வாழணும்னுള്ളത് இல்லை. அவனுக்கு ஒரு நியாயமான வருமானம் இந்த டீ கடையிலேருந்து அவனுக்கு தேவை இருக்குது. அவன் குடும்பத்துக்கு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது, இதுக்கெல்லாம் நமக்கு தேவை இருக்குது. ஸோ டீ கடை வச்சுருக்கிற என்றைக்குமே பழைய மாதிரி தான் இருக்கணும்னுள்ளது நம்ம அந்த இது பண்ணக்கூடாது. அந்த வியூ நமக்கு சரியானதில்லை. அப்போ ஒரு நியாயமான வருமானம் அவனுக்கு அந்த தொழில் இருந்தால் தான் அவனுக்கு இந்த இன்னைக்குள்ள சமுதாயத்தில் அவனை நல்ல முறையில் வாழ முடியும். அவன் குடும்பத்தை காப்பாற்ற முடியும், அவங்க குழந்தைங்களுக்கு கல்வி கொடுக்க முடியும். இதில் ஒரு வருமானத்தை இருந்த முடியும். அந்த வருமானம் நம்ம அவனுக்கு தேவை. இன்றைக்கி சொசைட்டியில் நம்ம வாழணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வருமானத்தை உருவாக்குனா தான் அவன் வாழ முடியும். டீ கடையில் இருக்கிற சாரு சொன்ன மாதிரி எனக்கு இந்த சாரு சொன்னது மற்ற பொருளெல்லாம் ஏறி இருக்கு, டீ வேலை ஏற்றக்கூடாதுன்னு சொன்னால் அது இன்றைக்கி சரியான இது இல்லை. அதுக்கு நாட்டில் என்ன நடக்கிறதுன்னு அதுக்கு தகுந்த மாதிரி உயர்வு டீ கடை தொழிலில் நம்ம ஏற்றி கொடுத்து தான் ஆகணும். ஏற்றினா தான் அந்த டீ கடைக்காரனை அந்த தொழிலுக்கு கொண்டு போக முடியும். இந்த தொழில் இனியும் இருக்க முடியும். உங்களுக்கு இன்றைக்கி ஒரு விஷயம் கூட சொல்லிடுறேன். இன்றைக்கி டீ கடை தொழிலில் யார் வராங்க? நானெல்லாம் அந்த காலத்தில் சென்னைக்கு நம்ம இந்த தொழில் செய்யணும். இன்றைக்கி
எங்கள் ஒரு குரூப்பே இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி இந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கிறது வந்து எல்லாமே நார்த் இந்தியன்ஸ் தான். எங்கள் கடையில் வேலை செய்கிறவங்களே 90% நார்த் இந்தியன்ஸ் தான். நம்ம ஆளுங்களுக்கு நம்ம பேக்கப் பாண்ட்ஸ் வந்து இன்றைக்கி கிடையாது. எல்லாமே விட்ரா பண்ணிட்டு தான் இருக்குது. அதுக்கு காரணம் என்ன? இதில் இருக்கிற வருமானம் கம்மி. அது அது உங்களுக்கு தெரியும். அது விஷயங்கள் சாகையினால நம்ம இன்றைக்குள்ள ஒரு நியாயமான ஒரு தொழிலுன்னுள்ள முறையில் இது கொண்டு போகிறதுனா ஒரு நியாயமான விலைக்கு நல்ல பொருளை கொடுத்து இன்றைக்கி நம்ம சென்னையில் வந்து ஒரு 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 தொழில் நல்ல முறையில் கொண்டு போகிறோன்னா நல்ல 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 அழகான ஒரு கடை தேவை. அங்கே வேலை செய்கிறவங்களும் நல்லா இருக்கணும், நல்ல பொருள் கொடுக்கணும். நல்ல பொருள் கொடுத்தா தான் இன்றைக்கி மக்கள் வருவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு டீ நல்லா இல்லைன்னா அந்த கடையில் நெக்ஸ்ட் டைம் போக மாட்டாங்க. அப்போ எங்களுக்கும் அந்த டீ கடை வச்சுருக்கவன் அந்த எண்ணிக்கை இருக்குது அவனை மனசுக்குள்ளே. நல்ல பொருள் கொடுத்து நல்ல வியாபாரம் பண்ணால் தான் நமக்கு வந்து இந்த தொழில் வந்து கொண்டு போக முடியும்னு எண்ணிக்கை அவனை மனசுக்குள்ளே இருக்குது. கண்டிப்பாக சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். ராமன் சார், அவர் சொல்கிற பாயிண்டில் நீங்கள் விவாதத்தை தாண்டி அவர் சொல்கிற பாயிண்டில் ஒரு விஷயம் இருக்குது. விலைவாசி உயர்வு என்பது எல்லோருக்குமாகத்தானே இருக்குது. இப்போ எனக்கும் தானே இருக்குது. அவர் கடை வைக்கணும், ஒரு பொருள் வாங்கணும், இன்டீரியர் பண்ணணும், சம்பளம் கொடுக்கணும். சம்பளம் கொடுக்குறவங்களுக்கு அவர் வாங்கிட்டு இருக்கிற அதே சம்பளத்தை நம்ம கொடுக்க முடியாது. அவருக்கான ஸ்கூல் ஃபீஸ் எல்லாமே அதிகரிக்கிறது. அப்போ ஒட்டுமொத்தமாக அதிகரிக்காத வந்து செலவு அதிகரித்திருக்கிறது, விலைவாசி அதிகரித்திருக்குன்னா அந்த அளவுக்கு சமூகத்தோட வருமானமும் அதிகரித்திருக்கா? சார், சமூகத்துக்கு வருமானம் என்பது அவங்கவுங்க செய்கிற தொழிலை பொறுத்து இருக்குது. இல்லை, மொத்தமாக ஒட்டுமொத்தமாக நம்ம இல்லை, சமூகத்துடைய வருமானம் என்பது தொழிலை அவங்க செய்கிற தொழில் இருக்குது. இப்போ கையேந்தி டீ, இப்போ சாதாரண சாயங்காலம் பார்த்தீங்களா அந்த சைக்கிளில் வச்சு டிஃபன் வைப்பாங்க, வடை போட்டு வைப்பாங்க, பச்சை போட்டு வைப்பாங்க. அது விலை கம்மி, 10 ரூபா இல்லை 12 ரூபா சாதாரண இருக்கும். அது நார்மலான ஒரு டீ கடை இப்போலாம் அது அந்த ரேட் இருக்கும். நான் வந்து டீ கடை அதே நீங்கள் பெரிய ஹோட்டலில் போனால் ராமன் சார் நான் வந்து ஃபுட்டு டீ கடை அப்படிங்கிறத தாண்டி நான் ஒட்டுமொத்த சமூகத்துக்குமான கேட்குறேன். இப்போ வெறும் விலைவாசி உயர்வுங்கிறது வெறும் டீயில் மட்டும் கடைசியாக வந்திருக்குன்னு வச்சுக்கலாம். மற்ற பொருட்கள்லாம் விலை உயர்ந்துருக்கு. அப்போ அதை வாங்குறதுக்கு நீங்கள் வேறு பொருளாக கூட வச்சுக்கலாம். ஒரு ஃபோனோ ஒரு காய்கறியோ வேறு ஏதோ ஒரு பொருளாக கூட இருக்குன்னா அது விலை ஏறி இருக்குன்னா அதற்கான அளவு வருமானமும் ஏறி இருக்கா? இல்லை, வருமானம் என்பது பார்த்தீங்கன்னா ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் தான் இதில் ஃபுல்லாக பாதிக்கிறாங்க. கை சொசைட்டியில் வந்து விலைகளை பற்றி அவங்கள அதை போய் கவலை கிடையாது. ஏன்னா வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணாலே எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வீடு தேடி வரும். அந்த அளவுக்கு சோர்ஸ் இருக்குது. ஆனால் ஏழை நடுத்தர மக்களுடைய வாழ்க்கை தரம் என்னென்னா அவங்க வேலை செய்யக்கூடிய சம்பளத்தை வச்சு தான் வாழ்க்கையை அவங்க ரன் பண்ணணும். அப்போ வாழ்க்கையை ரன் பண்ண கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ 5 வடை வாங்குகிற இடத்துல 3 வடை சாப்பிடுவாங்க. ஒரு கப் டீ, இப்போ என்ன தெரியும், ஒரு கப் டீ ஒரு காலத்தில் கப் டீ என்பது எவ்வளோ பெரிய வார்த்தை என்பது. இன்றைக்கி அது கப் டீ வந்து அந்த வார்த்தையே கிடையாது இன்றைக்கி. அதில் கொஞ்சம் ஏழை எளிய மக்கள் வந்து ஒரு கிளாஸ் டிக்கெட்டில் போனால் ஒரு கப் டீ, இப்போ சாதாரண ஒரு டீ 15 ரூபான்னா கப் டீ 20 ரூபா 30 ரூபா வைக்கிறாங்க, இல்லை 25 ரூபா சொல்லுவாங்க. அந்த 25 ரூபா கப் டீ வேணால் குறைஞ்சபட்சம் 4 பேர் 5 பேர் சாப்பிட்லாம். அந்த இதுக்காக சொல்கிறேன். வந்து இன்றைக்கி வந்து நிறைய நீங்கள் சொன்னீங்க டூரிஸ்ட் பிளேஸில் இருக்குல்ல, ட்ராவல்ஸ் இல்லை, இந்த ட்ராவல்ஸில் வந்து 24 ஹவர்ஸ் கடை இருக்கும். நிறைய இடத்துல நீங்கள் பார்க்கலாம். அந்த கடையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ராவல்ஸ் ரோட்டில் உதாரணத்துக்கு சென்னை டு கன்னியாகுமரி எடுத்துடுங்க. இந்த சென்னை டு கன்னியாகுமரியில் இந்த சைடில் பெரிய பெரிய டெனண்ட் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி கடையிலேருந்து நீங்கள் டீ சாப்பிட்டீங்கன்னா 100 கடையில் 60% கடைகள் பொலிட்டிக்கல் பேக்கப்பில் உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கும் அந்த கடைக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் இரவு நேரத்தில் அவங்களுக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்குது. எப்படி மதுபான கடையில் 12 மணி டு 10 மணி வச்சுக்கிட்டு மீதி டைமில் எப்படிலாம் அவங்க இது பண்ணுறாங்களோ அது மாதிரி அந்த டீ தூள் முழுக்க டூப்ளிகேட். எனக்கு தெரியும். நான் வந்து அந்த ஃபீல்டில் எனக்கு அங்கங்கே இன்றைக்கி நான் வந்து அவர் சார் வந்து சொல்கிறதுல அவர் அதாவது பெரும்பாலும் ஹைஜீனிக் கடையில் அந்த மாதிரி கலப்படம் கிடையாது. சாதாரண கடையில் பார்த்தீங்கன்னா முழுக்க கலப்படங்கள் இருக்குது. பெரிய பாட்டிலை கொண்டு வைப்பாங்க. நான் பல கடை என்னங்க டூப்ளிகேட் இவ்வளோ கேவலம் இவ்வளோ கடுத்துட்டு இருக்குங்க. ஏன்னா அதில் பல கலப்படங்களை புளியங்கொட்டை தோடுன்னு சொல்கிறாங்க, என்னமோ கலக்கிறாங்க. ஏன் நீங்கள் கலப்படம் செய்ய மாட்டோம்? எங்களுடைய டீ கடையில் கலப்படம் இல்லை. நீங்கள் அப்படி இருந்தால் ஃபுட் சேஃப்டிக்கு புகார் கொடுக்கலாம் என்று ஒவ்வொரு டீ கடையில் போர்டு வைக்க தயாரா? ஏன் வைக்க மாட்டேங்கிறீங்க? அப்போ வந்து ஆகவே நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் சொல்லக்கூடிய டீ கடை அசோசியேஷன் தேநீர் அசோசியேஷன்காரங்க நாளையிலேருந்து நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு கூட்டத்தை போட்டு எப்போ எல்லா டீ கடையிலையுமே நாங்கள் வந்து எங்கள் கடையில் டீ கலப்படம் கிடையாது, நாங்கள் ஒரு ஃபுட் சேஃப்டி நம்பரை கொடுத்தீங்களா அது மக்களுக்கு ஒரு இதுக்காக இருக்கும். பல டீ கடையில் நிறைய பிரச்சனை இருக்குங்க. அரசு மருத்துவமனையில் இருக்கிற நீங்கள் ஒன்றும் இல்லை, அரசாங்க மருத்துவமனை எதிரில் இருக்கிற டீ கடை பிள்ளைய போய் பாருங்கள். நீங்கள் ஒரிஜினல் டீ சொல்லுங்கள், நான் அந்த ஃபீல்டை விட்டே போயிடுறேங்க.
எவ்வளோ விஷயங்கள் இதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது சார். வந்து இதில் வந்து இப்போ அவங்கள மாதிரி போடுற ஒரு அவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணதில் சொல்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் சாமானிய ஒரு கடையில் அதை சரி செய்ய வேண்டியது அரசோன் கடமை சார். அரசை அது சரி செய்ய வேண்டியது, கலப்படத்தை தடுக்க வேண்டியது அரசனுடைய உணவு பாதுகாப்புத்துறை. ஆனால் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இன்ஸ்பெக்டர்லேருந்து ஏடியிலேருந்து 160% கையூட்டு பெற்றலை கொண்டு நீ என்ன வேணும் விற்றுக்கன்னு சொல்லிட்டு போகும்போது அப்போ நான் அதான் சொல்கிறேன், அந்த போலி டீ தூளை சாப்பிடுவதால் கர்ப்பிணி பெண்களுக்கு வயிற்றில் உபாதை நோய் வருகின்றது, வயிற்றுக்கு பல பிரச்சனைகள் வருகின்றது, கேஸ் ட்ரபிள் வருகின்றது என்பதுதான் சொல்லுகிறேன். நல்ல டீ தூள் இதே நல்ல டீ கடை இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, சென்னையில் ஒரு சாயங்காலம் 4 மணி நீங்கள் போங்க, ஒரு 50 கடையை எடுத்து பாருங்கள், 10 டீ கடை தான் நல்ல கூட்டம் இருக்கும். பலகாரம்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, கட்டக்கடன்னு கூட்டம் இருக்கும். ஆனால் அந்த டீ உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் எவ்வளோ டீ கடையில் டூப்ளிகேட் டீ வைக்கணும்னா கூட்டமே இருக்காது. அந்த கடையில் அர்ஜென்ட் அவசரத்துக்கு ஒரு டீ சாப்பிடணும்னா அது சாப்பிட்டு ஒன்று தான், சாப்பிடாமல் ஒன்று தான். அந்த தரமான டீ கொடுக்க வேண்டியதுனா சார் சொல்கிற மாதிரி எல்லாம் செலவும் அதிகரிச்சிச்சு. அப்போ நமக்கு கொஞ்சம் விலை கூட்டினா தான் தரமாக கொடுக்க முடியும்னு நினைக்கிறாங்க. அதில் என்ன தவறு இருக்குது சார்? விலையை கூட்டுறோம், நீங்கள் கூட்டுங்க சார். இதே கேள்வி கேட்குறேன். பல டீ கடையில் பெரிய ஹைஜீனிக்காக வச்சுருக்காங்க. அந்த கடையிலலாம் கூட்டம் 20 ரூபா விற்கிறாங்க. ஆனால் குவாலிட்டி நல்லா இருக்கா இல்லையா? அப்போ ஜனங்க அங்கே தானே மக்கள் போகிறாங்க. அப்போ சாமானிய மக்கள் அங்கே போய் 25 ரூபா டீ விட்டு சாப்பிட மாட்டாங்க. அவங்க அந்த 12 ரூபா 10 ரூபா டீவில் தான் சாப்பிடும்போது அது நல்ல குவாலிட்டியாக நீங்கள் கொடுங்களேன். அதை நாங்கள் கேட்குறோம். நன்றி சார், தொடர்ந்து பேசலாம். நம்முடைய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.